தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா, திரையுலகத்துல இருக்கும் பொழுது அவருக்குன்னு ரசிகர் பட்டாளம் ஏராளமானவங்க இருக்கிறாங்க. அதை வைத்தே இவர் அரசியல்லயும் ஒரு தனித்துவமான இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலேயே இவரு கூட நிறைய கட்சிக்காரர்கள் இணைவு பண்ணிக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவர் இன்னுமே சரியான முடிவு எடுக்கல. அதை பத்தி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாம தான் இருக்கிறாரு. இந்த நிலையில இவரை பார்க்கறதுக்கு அடிக்கடி வழக்கறிஞர் மட்டும் ஒருவர் வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்துக்களானது வெளியாகி இருக்கு. விஜயோட வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த லாயர் யாருன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய லாயர் தாங்க. கூண்டுக்குள்ள மொத்தமா அந்த கிளிய அடைக்க முடியுமா? அப்படின்றத பத்தி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு விஜய் என்ன மாதிரியான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விஜய் வீட்டுக்கு டெல்லியைச் சேர்ந்த பிரபல தமிழ்நாட்டு வழக்கறிஞர் ஒருவர் ஆலோசனை செய்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விஜயை முன்னாடியே பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. தீவிரமான பணிகள்லாம் பின்னாடி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலுமே தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டினுடைய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டெல்லி தலைவர்கள் தமிழக வெற்றி கழக அதாவது டிவிக நிறுவனர் இருக்கக்கூடிய விஜய் மறைமுக பேச்சுவார்த்தைகளை செய்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் வழக்கறிஞர்கள் ஒருவரால் மட்டுமே நடத்தப்பட்டுட்டு இருக்கு. விஜய் இன்னும் யாருக்கிட்டையும் டைரக்டா எதுவும் டீல் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஜயை துணை முதல்வர் வேட்பாளராக நிலைநிறுத்தக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு அரசியல் புரசல தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாஜக டெல்லி தரப்பு செய்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் தனியாக அவர் செயல்பட்டாலே அவருக்கு நீ மிகப்பெரிய வெற்றி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது. இளைய தலைமுறையினர் இருக்கக்கூடிய எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே இந்த டைமில் விஜய் இவங்க கூட இணையிறது அந்த அளவுக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னா அது யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா பாஜக விஜயை துணை முதல்வராக நிறுத்துகிறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு வரைக்குமே ரகசியமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு சந்திப்புமே விஜய் நேரடியாக யார்கிட்டையும் பண்ணிக்கல. எந்த விதமான டீலிங்கும் இன்னும் பேசவும் கிடையாது. ஆனால் இவரை பார்க்கறதுக்காக வழக்கறிஞர் மட்டும்தான் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஸோ தேசிய அரசியல் வட்டாரங்களோட நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த வழக்கறிஞர் கூட்டணி அமைத்தாலும் விஜய் தன்னுடைய தனித்துவமான அடையாளத்தை தக்க வச்சுக்க முடியும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்களாகவே இருக்க முடியும் அப்படின்னு உறுதியளித்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட்டணியுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களில் விஜய் ஆய்வு செய்துட்ருக்காரு. ஸோ இந்த முன்வழிவுக்கு டிவிகே கட்சி நிலவக்கூடிய குழப்பமான ஒரு சூழலை வந்திருக்கு. கரூர் விவகாரம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரூர் விவகாரம், உட்பூசல் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து விஜய் இப்போதைக்கு இன்னும் பொது அரசியலில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருக்கிறாரு. எல்லாத்துல விலகியே இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூத்த கட்சி உறுப்பினர்கள்ட்ட இருந்து விலகி தன்னுடைய நெருங்கிய உதவியாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியிடம் மட்டும்தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இந்த என்டிஏ கூட்டணியின் கீழே பிரபல முகங்களை ஒன்றிணைக்கக்கூடியது டெல்லியினுடைய உத்தியாக இருக்குது. இந்த அரசியல் ஆய்வாளர்கள் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் நடிகர் எப்படின்னா பிம்பம், ரசிகர்களுடைய பட்டாளம், இளைஞர்களுக்கிடையே அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தங்களுடைய செல்வாக்கு அவர் கண்டிப்பாக நிலைநிறுத்த முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்றத தான் இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. தேசிய கட்சிகளுக்கு ஒரு கவர்ச்சிகரமான கூட்டாளியாக அவர் மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க விரும்புகிறாங்க. ஸோ பாஜகவோட இவர் விஜய் இணைய போகிறாரா, இல்லை அதிமுகவோட இணைந்து செயல்பட போகிறாரா, யார் எப்படி இணைந்தாலுமே திமுகவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா போயிடுமோ அப்படின்னு விஜய் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த வரிசையில் அவரும் ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்களை எப்படியாவது பாஜகவோட இணைச்சிடணும் அப்படின்னு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி அவரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் ஆசை காட்டுங்க, ஆனால் நான் இணையவரேன் இணையலை அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு கருத்தையுமே இன்ன வரைக்கும் விஜய் சொல்லாமல் தான் இருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். விஜயும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதிமுகவோ சரி பாஜகவோ சரி இவங்களுக்கிடையே கூட்டணி தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா, விஜய் தனிப்பட்ட ஒரு ஆய்வை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் அவர் இணைவாரா இணைய மாட்டாரா அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ அரசியல் முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி துல்லியமான ஒரு தர அடிப்படையில் அவரும் ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க.
அதிமுக, பாஜக, தாவேகா இடையே கூட்டணி வந்தாலும் சரி, அது விஜய்க்கு சாதகமா எப்போதும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்க சொல்லுங்க, விஜய் அவர்கள் பாஜக மற்றும் என்டிஏ கூட்டணியோட இணைவாரா, மாட்டாரா, தனித்து செயல்பட போறாரா அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு போல இன்னும் நிறைய அரசியல் அப்டேட்ஸோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.